சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில ஜெயிச்சு நிகில் அவர்கள் வாங்கியிருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்ல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் நம்ம எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா என்டர்டெயின் பண்ண வச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல நிகில் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அதேபோல நிகில் அவர்கள் தான் ஜெயிச்சிருந்தாரு. 2வது இடத்துல ஷரண் மற்றும் திஷாதனா வந்திருந்தாங்க. 3வது இடத்துல மீனாட்சி வந்திருந்தாங்க. முதல் பரிசு வாங்கியிருந்த நிகில் அவர்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு வீடு அப்படிங்கிறது சாதாரண வீடு கிடையாது. 60 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம உள்ளார எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். நம்ம யோசிச்சதை தாண்டி தான் அந்த வீட்டுக்குள்ள நிறைய சிறப்பம்சங்கள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ஒரு வீடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான பிளேஸுக்கு நடுவில் தான் இந்த வீடு இருக்கு. அதுவே இதோட மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். அதை தாண்டி வீட்டுக்குள்ள டபுள் பெட்ரூம் இருக்கு. அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷான கிச்சன் அண்ட் மாடர்னான கிச்சன். ஹால் ஏரியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் உட்காரலாம் போல. அந்த அளவுக்கு ரொம்பவே விலாசமான ஹால் அப்படின்னு ஓவராலாவே அந்த ஒரு வீடு முழுக்க முழுக்க பார்த்து பார்த்து கட்டப்பட்டிருக்கு. அதுலயும் இந்த மாதிரி பரிசா போகுது அப்படின்னதுக்கப்புறம் அந்த ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடாக தான் பரிசா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் இப்போ நிகில் அவர்களுக்கு போயிருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பினஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இந்த சீசனில் மிகப்பெரிய அளவில் தவசிலி அவர்கள் எதிர்பார்க்கப்பட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நபர் வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருந்தாங்க. பட் அவங்க 2 பேருமே வரலை. அடுத்தடுத்த இடங்கள் தான் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் நிகில் கண்டிப்பாக இதுக்கு டிசர்வான பர்சன் தான். அதை யாரும் இல்லைங்கள அவங்க வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கும் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் மறுபடியும் கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன் கீழே ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் படத்தை கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல பண்ணியிருந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூல் ஈட்டி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கிளப்ல அந்த படம் இணைஞ்சிருந்துச்சு. கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மேஜிக் மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் வெற்றி விழாவில் சொல்லியிருந்தாரு. சொன்னது போலவே இப்போ மறுபடியும் ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க. குறிப்பா டாடா படத்தை இயக்கியிருந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த ஒரு படத்தை இயக்க போறாரு அப்படின்னும் இந்த படத்தை கமலஹாசன் அவர்கள் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே டாடா ஸ்கிரிப்டே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான் வந்துச்சு, அவர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்து இப்போ இந்த ஒரு படம் புக் ஆகியிருக்கு. கமலஹாசன், சிவகார்த்திகேயன், டாடா டைரக்டர் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவா தெரியுது. கண்டிப்பா இந்த படம் அமரன் போலவே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு காம்போ வரதை பத்தி உங்களோட தாட் என்ன? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.